தாவேக்கா தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற வார்த்தையை சொன்னதுனாலேயே அதை நீ கேட்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன், நான் அப்படியே இருக்கிறேன்னு சொன்னா இது முற்போக்கா புரட்சியா இல்ல நான் சரண்டர் ஆகிறேன்ற மைண்ட் செட்டா? நீங்களே சொல்லுங்க. திருமாவளவன் யாருக்கா வேலை செய்யறாரா? அவர் ஒரு தலைவர் இல்லையா? விசுவாசம் மக்கள் மேலையா இல்ல? சொல்லுங்க, விசுவாசம் மக்கள் மேலையா இல்ல கூட்டணி கட்சி தலைவர் மேலையா? கூட்டணி கட்சி தலைவர் மேல நன்மதிப்பு இருக்கட்டும், பந்துக்களுக்கு எதிரே எதிர்க்கு மரியாதை பாஸ் வரணும் போதாதா? ஒரு கொள்கையை சேர்த்துக்கிட்டு வரீங்கன்னா நீங்க எப்படி இதை பண்ணீங்கன்னு கேக்குறேன். கூட்டணின்றது தானே, அது அடிமை இல்லல்ல. அவர் பாவங்க, அவரால் ஏன் முடியாதுன்னு, அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்க. நீங்க அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரு தலைவர். அவருக்கு அந்த கூட்டணியில் இல்லாம இருக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு. கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னாரு? ஆட்சியில் அதிகாரத்தில் நாம் வரணும், அதிகாரமே மிக வலிமையானது, அதை அடைவதே எனது மக்களுக்கான என் சமூகத்திற்கான விடுதலை சொன்னாரா இல்லையா? அது அம்பேத்கர் ஐயா சொன்னாரு. அதை எடுத்து திருமாவளவன் சொன்னாரு. கேட்டமா, நம்பணுமா? இன்னைக்கு 26 தேர்தலுக்கு இன்னும் கட்சி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல, கூட்டணி சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. இன்னைக்கு நான் கூட்டணியில தான் இருப்பேன், ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டேன்னு சொல்றது அந்த மக்களின் உரிமையை விட்டு கொடுப்பதா இல்லையா? திருமாவளவனுக்கு இந்த நிலைமையா? அப்படி ஒரு ஆகச்சிறந்த போராளின்னு பேர் எடுத்தவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போய் திமுக அவர் வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள. அவர் வேற கட்சியாலாம் நான் பார்க்கல, அவர் ஒரு தலைவர், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நல்ல போராளி. அவர் இந்த நிலைமைக்கு மலிவுபடுத்த முடியுமா? எம்ஜே டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்டா இணையறாங்க அனஞ்சித் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். அரசியல்ல பல திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் வரதுக்குள்ள பல கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வகையில தொடர்ந்து விஜயோட கூட்டணி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் விஜய் யார் கூட இப்போ இணைய போறாரு, காங்கிரஸோடையா இல்ல அதிமுக கூடயா, இல்ல அப்படிலாம் பல டாக்ஸ் இருந்தாலும் கூட இப்போ முக்கியமான ஒரு டாக்கா விசிகா பார்க்க முடியுது. அவர் எனக்கு ஆட்சி அதிகாரமே தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது கவனிச்சிங்களா? அதை கவனிச்சேன். இதுக்கு பின்னாடி என்ன ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்குன்றதும் புரிஞ்சிக்க முடியுது. ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க. வார்த்தைகளை தாண்டி அந்த வார்த்தைகளுக்கு இடைவெளி இருக்கக்கூடிய அந்த கேப்பையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அது அரசியல் நியூஸ் வாசிக்கும் போது அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால அதை புரிஞ்சிக்க முடியுது ஓரளவுக்கு. திருமாவளவனுக்கு இந்த நிலைமையா? அப்படி ஒரு ஆகச்சிறந்த போராளின்னு பேர் எடுத்தவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போய் திமுக அவர் வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள. அவர் வேற கட்சியாலாம் நான் பார்க்கல, அவர் ஒரு தலைவர், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நல்ல போராளி. அவர் இந்த நிலைமைக்கு மலிவுபடுத்த முடியுமா? ஏன்னா அது ரொம்ப வருத்தம். ஒரு கூட்டணி கட்சியா இருந்துட்டு வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், கூட்டணின்றது தானே, அது அடிமை இல்லல்ல. அவர் பாவங்க, அவரால் ஏன் முடியாதுன்னு, அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்க. நீங்க அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரு தலைவர். அவருக்கு அந்த கூட்டணியில் இல்லாம இருக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு. அப்ப நாங்க தனிச்சு நின்னாதான் எங்களுக்கு ஓட்டு போட அப்படி சொல்லலைங்க. நான் தனிச்சு நில்லுங்க, தனிச்சு நிக்காதீங்க அவரோட, நான் அதை எதுவும் சொல்லல. எனக்கு என் கேள்வி என்னன்னா, திருமாவளவனுக்கு நீங்க ஒரு கிராவிட்டி இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய ஃபாலோவர்ஸ், என் தம்பிகளை நான் மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரியத்தையும் சொல்லி கொடுத்து கட்டமைச்சிருக்கேன்னு சொல்றாரு. சோ அது ஒரு வேற ஒரு காரணத்தால உடஞ்சு போயிடும், பொடி பொடி ஆயிடும்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் இழிவை ஏற்படுத்தினால், அந்த மக்களுக்கு நீங்க துணையா இல்லாம போனா அது விரிசல் ஏற்படும் அந்த வாக்கு வங்கியில. இதை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஏன் பதிவு பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க. என் கேள்வி என்னன்னா, என்ன குற்றச்சாட்டு அது வைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளா, எங்க அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாரோ இன்னைக்கு அதை மாறிட்டாருன்னு சொல்ற ஒண்ணும் இல்ல. அந்த கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னாரு? ஆட்சியில் அதிகாரத்தில் நாம் வரணும், அதிகாரமே மிக வலிமையானது, அதை அடைவதே எனது மக்களுக்கான என் சமூகத்திற்கான விடுதலை சொன்னாரா இல்லையா? அது அம்பேத்கர் ஐயா சொன்னாரு. அதை எடுத்து திருமாவளவன் சொன்னாரு. கேட்டமா, நம்பணுமா? இன்னைக்கு 26 தேர்தலுக்கு இன்னும் கட்சி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல, கூட்டணி சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. இன்னைக்கு நான் கூட்டணியில தான் இருப்பேன், ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டேன்னு சொல்றது அந்த மக்களின் உரிமையை விட்டு கொடுப்பதா இல்லையா? நான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன், தயவு செய்து கட் பண்ணி போடுங்க. அந்த மக்களின் உரிமையை விட்டு கொடுப்பதா இல்லையா? அந்த மக்களின் உரிமைக்காக போராட வந்த ஒரு தலைவர் இன்னைக்கு அவர் எந்த காரணமாக இருக்கட்டும், அந்த மக்களின் உரிமையை விட்டு கொடுக்க நம்ம யாருங்க? நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய என்னோட சகோதரர்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நான் போராடுறேன்னு வச்சுக்கோங்க. ரோட்ல இருந்து பார்க்க உங்க வாசல்ல ரோடு சரியில்லை, நான் போராடுற சகோதரி, அந்த ரோட போட்டு கொடுக்கணும் அரசாங்கம் சொல்ல போராடலாம், எனக்கு அது உரிமை இருக்கா? இருக்கு. அவர் கூட்டணி கட்சிக்கு இருக்குங்க. முதல்ல இதை சொல்றேன், வார்த்தையை பாருங்க. விசுவாசம்ன்றது யார் மேல வைக்கணும் சொல்லுங்கக்கா? விசுவாசம் யார் மேல வைக்கணும்? திருமாவளவன் யாருக்கா வேலை செய்யறாரா? அவர் ஒரு தலைவர் இல்லையா? விசுவாசம் மக்கள் மேலையா இல்ல? சொல்லுங்க, விசுவாசம் மக்கள் மேலையா இல்ல கூட்டணி கட்சி தலைவர் மேலையா? கூட்டணி கட்சி தலைவர் மேல நன்மதிப்பு இருக்கட்டும், பந்துக்களுக்கு எதிரே எதிர்க்கு மரியாதை பாஸ் வரணும் போதாதா? ஒரு கொள்கையை சேர்த்துக்கிட்டு வரீங்கன்னா நீங்க எப்படி இதை பண்ணீங்கன்னு கேக்குறேன். பொதுமக்கள், உங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடுறேன்.
அதுக்கு உங்களுக்கு நான் உரிமை இருக்குன்னு சொல்றேன். அந்த மக்களின் உரிமை விட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு இது புரியுது? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ திருமாவளவன் வந்து ரொம்ப பெரிய ஒரு தலைவர், அவருக்கு வந்து அவரோட கருத்தியல் பெருசுன்னு சொல்றேன். பெருசு, எல்லாத்தையும் வச்சு ஒருங்கிணைச்சு செயல்படக்கூடியவருக்கு இவ்வளோ அரசியல் வாழ்க்கையில ரொம்ப பழம்பெரும் தலைவர் அவருக்கு ஏதாவது யுக்தி இருக்கக்கூடாதா? அதன் அடிப்படையில இருக்கக்கூடாதா? யாருதுன்னு சொல்லட்டுமா? யுக்தி திமுக. இங்க திமுக அதிமுகன்ற ரெண்டு சக்திகள் வரும்போது நான் ஒரு சின்ன ஒரு 65 வருஷம் டைம் லேப்ஸ் இப்படி ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுறேன். நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த அரசியல், இந்த தமிழக அரசியல் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான அரசியல், ஏன் மூன்றாவது ஒரு கட்சி இங்க வேணும்ன்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி திமுக பவர் வரதுக்குலாம் முன்னாடி தமிழகத்துல பெருசா ஜாதி மத கட்சிகள் கிடையாது. கம்யூனிசம்னு ஒரு சித்தாந்தம் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, இல்ல சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் இருப்பாங்க, இப்படிதான் இருந்தாங்க. இந்த கட்சிக்கு திமுக பவருக்கு வரும்போது இவங்க சமூக நீதி பேசுறாங்க, அனைவருக்குமான அரசியல் பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு சமூகத்துக்கும் ஒரு பெல்ட்டுக்கும் புதிய கட்சிகள், ஜாதி கட்சிகள் உருவாச்சு. அந்த ஜாதி கட்சிகள் நாளடைவில் 2-3 துண்டங்களாக உடைக்கப்பட்டது. அதுல ஒரு துண்டு இந்த கேம்ப்ல இருக்கும் கூட்டணியில, இன்னொரு துண்டு அந்த கேம்ப்ல இருக்கும் கூட்டணியில. அந்த மக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பிரிச்சு இங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா இருந்த ஊர்ல இது வேற சமூகம், இது வேற பெல்ட், அது வேற சமூகம், அது வேற பெல்ட், இந்த பெல்ட்ல இவருக்கு அவருக்கு ஆகாது, அந்த பெல்ட்ல அவருக்கு ஆகாதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதை வச்சுக்கிட்டு இவங்களை பிரிச்சு இங்க அரசியல் கட்சிகள் பல்வேறு ஆயிப்போச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்று இல்லை, நம்ம எல்லாரும் தமிழ் தாயின் பிள்ளைகள் இல்ல, நம்ம எல்லாரும் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, வேற சாமி கும்பிடுறவங்க ஒரு கதையை நமக்குள்ள திணிச்சு அந்த கதையின் வாயில இந்த கூட்டணிக்குள்ள அந்த கட்சி இல்லையே, அப்ப அந்த பெல்ட்ல ஓட்டு வராதே, அந்த கூட்டணிக்குள்ள அந்த சார்பு கட்சி இல்லையே, ஓட்டு வராதேன்னு சொல்லி நம்மளை பிரிச்சுட்டாங்க. நீங்க நம்ம நல்லாட்சிக்கு பார்க்கல, நம்ம கட்சி நம்ம ஜாதிகாரன் அந்த கூட்டணியில் இருக்கிறான்னு மட்டும் பாக்குறோம். இது சரி, ஓகே, அந்த மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தா பரவாயில்ல, நல்ல விஷயம் ஜனநாயகத்துல. நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிக்கிறவங்க கிட்ட உரிமையை கேட்டு பாருங்களேன். உனக்கு கொடுத்தா அவன் கோச்சுக்குவான், அவனுக்கு கொடுத்தா இவன் கோச்சுக்குவான்னு யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணாம அடிப்படையில நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, உள்ளிட ஒதுக்கீடுக்கு கூட நம்ம கிட்ட டேட்டா கிடையாது. அக்கத்து பக்கத்து மாநிலம் கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசால எல்லாம் கேஸ்ட் சர்வே எடுத்துட்டான். மத்திய அரசு கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கும் போது எடுக்கட்டும், அவன் எடுத்தாலும் உண்மைத்தன்மை எவ்வளவு வரும்னு தெரியாது, நம்ம எடுத்துருவோம் சொல்லி அவன் சர்வே எடுத்து வச்சுக்கிட்டான். மாநிலத்தில் கூடிய உள்ளிட ஒதுக்கீடு அதை வச்சு கொடுத்துக்கலாம். நம்மளால அது முடியல பாருங்களேன். 2021 அஇஅதிமுக ஆட்சி முடியும் போது அவர் வந்து வன்னியர் மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. சுப்ரீம் கோர்ட்ல அது கேஸ் போது இதுக்கு ஒரு டேட்டா கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க. டேட்டா இல்ல, ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சு. இன்னைக்கு 4 வருஷம் ஆட்சிக்கு அப்புறமா அந்த கேஸ்ட் சர்வே எடுக்கவே இல்லை, பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, நீங்க எதுக்கு வந்தீங்க திருமான அரசியலுக்கு? திருமாவளவன் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதிக்கு. அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கணும். அப்ப அவங்களை ரெப்ரசென்ட் பண்ற கட்சி விசிக்கான அந்த விசிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்குக்கு வரணும். இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற வார்த்தையை சொன்னதுனாலேயே அதை நீ கேட்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன், நான் அப்படியே இருக்கிறேன்னு சொன்னா இது முற்போக்கா, புரட்சியா, இல்ல நான் வந்து சரண்டர் ஆகிறேன்ற மைண்ட் செட்டா? நீங்களே சொல்லு. அந்த மக்களோட உரிமையை நம்ம எப்படி சரண்டர் பண்ண முடியும்? உரிமைக்கு நீ போராடி கொடு, சந்தோஷம், நான் கொண்டாடுறேன். வேணான்னு சொன்னா எவ்வளவு பெருசா நடக்குது. ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்பல, திருமானன்றதுனால அந்த வார்த்தையை நான் சொல்லல. எப்படிங்க நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அந்த மக்களோட உரிமையை நான் கேட்கிறேன். ஆனா அது நீ நடந்துருச்சே, இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. அதுக்குதான் நான் கேட்கிறேன். அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சூஸ் பண்ணுங்க. அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணல. ஐயோ, நீங்க பிரஸ் மீட் பாக்கலையா? அவங்களோட பொதுச் செயலாளர் வந்து மேடையில சொல்லிட்டாரு, இவர பிரஸ் மீட்டாவும் கொடுத்துட்டாரு பைக்ல, கார்ல. அதனாலதான் நீங்க அதை நியூஸ் எடுத்து கேள்வி கேக்குறீங்க. அப்படிதான் நீங்க சொல்றபடி ஒரு நல்ல வாய்ப்பா அது அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ் ஆனா நன்றி, தயவு செய்து போராடுங்க. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது ஜனவரிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுதுன்னு ஜனவரிக்குள்ள நீங்க நாளைக்கு பாக்குறீங்க, கூட மாத்தி கூட பேசலாம். நான் பின்னாடி பாக்குறேன். நீங்க நாளைக்கு பாக்குறீங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நான் பின்னாடி பாக்குறேன். வேங்கை வயலுக்கு போராட்டம் எப்ப பண்ணீங்க? வேங்கை வயல்ல ஏன் யாரும் போடாத மாதிரி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு கர்ஃபியூ அங்க இருக்கு. வேங்கை வயல்ல குற்றம் சொன்னவங்களையே குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட் யாரு போட்டது? ஆமாவா இல்லையா? மேல் பாதியில என்ன போராட்டம் நடத்தணும்? விசிகா அண்ணன் திருமாவளவன் கொடி ஏத்திட்டு வராரு, அவர் சென்னைக்கு வந்து சேர்றதுக்குள்ள மதுரையில் கொடியை பிடிக்க போறோம். இப்படி ஏன் அந்த கூட்டணியில் இருக்கணும்? நான் நாளைக்கு அவர் மாறட்டும், திருமாவளவன் 60 சீட்டு வாங்கட்டும், ஆட்சியில பங்கு வாங்கட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். திமுக ஆட்சிக்கு வருமே. ஆனால் கேள்வி என்னன்னா, நடந்ததுக்கு எப்ப நீதி கேட்பீங்க? ஒடுக்கப்பட்டிருக்கோம்ல, இப்பயும் ஒடுக்கப்படுறோம்ல, கேட்கணும்ல. இன்னைக்கு ஆட்சியில பங்கு வேணான்னு ஏன் சொல்றீங்க? ஏன் அனௌன்ஸ் பண்றீங்க அவசரமா? நாங்க இந்த கூட்டணி போக மாட்டோம்னு போன ஜூலை அதை சொல்லும்போது இதான் கேட்டேன், ஏன்னு எவ்வளவு அவசரம்? 4 இருக்கு, டிமாண்ட் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்றேன். அன்னைக்கு கூட்டணி தான், ஐ மீன் நான் சொல்றது நான் திருமாவளவனுக்கு கேட்கும் நம்பி சொல்றேன். அன்னைக்கு அதை பண்ணாரு, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆட்சியில பங்கு வேணான்னு சொல்றாரு. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைவதே மக்களுக்கான விடுதலைனா
அதை விட்டு கொடுக்கறது என்ன விடுதலைக்கு வழி வைக்கணும் எனக்கு தெரியலன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த கூட்டணி கட்சினால ஏதாவது ஒரு பலம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவரோட அது நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு யுக்தி இருக்கலாம், அதை சார்ந்து இவர் வந்து எனக்கு ஆட்சி அதிகாரம் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு அதான் கேள்வி. அதான் சொல்றேன், யாரோட வெற்றிக்கு நம்ம உரிமையை தியாகம் பண்றது என்ன நியாயம்னு கேக்குறேன். நான் தெளிவா தானே கேக்குறேன். அதன் மூலியமா பின்னாடி வேலை செய்யலாம்னு நினைக்கல. வேற கூட்டணி கட்சியா வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? திருமானனோட கேலிபர் அவருடைய தம்பிகள் சொல்றது போல முதல்வர் கேலிபர், துணை முதல்வர் கேலிபர் வந்து ஆதரிக்க மாட்டீங்க. நான் நாங்க கூட்டணியில நின்னு நாங்க இது பண்ணாலும் பண்றீங்க. ஒரு 2 சீட் எம்எல்ஏ ஆவறதுக்கு ஒரு கட்சி நடத்தாதீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறவங்க சொல்றேன், சொல்றதுக்கு நான் சொல்றேன் அப்படி நினைக்கிறவங்க சொல்றேன், உங்களை சொல்லல. திருமான் 2 எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்தவர் இல்ல, இங்க ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்து வந்தவர், அது வேலை செய்யறவர். இன்னைக்கு அந்த 2 சீட் இதனால வராம போகுமே. ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க வாங்க கூட நான் சொல்ல, ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, இவன் தாவேகா சப்போர்ட் இருப்பா, தாவேகாக்கு கூட்டணி வரதுக்காக இவன் பிரெயின் வாஷ் பண்றான். நான் சொல்றேன், நீங்க டிமாண்ட் பண்ணுங்கன்றேன். இவ்வளவு சீக்கிரமா ஏன் அதை சொல்றீங்க? ஒரு மார்ச் கிட்ட கூட சொல்லலாம், இல்லப்பா நான் வந்து கூட்டணி விட்டு வெளில வர மாட்டேன், ஏன்னா எனக்கு முதல் வந்து ஆட்சியில் பங்கை விட எனக்கு வேற வைராகியம் இங்க இருக்கு, அந்த வைராகியம் பாஜக வரக்கூடாதுன்றதா கூட இருந்துட்டு போட்டோம். இப்ப அதை அனௌன்ஸ் பண்ணது என்ன புண்ணியம்? உங்களால எப்படி டிமாண்ட் பண்ண முடியும்? நான் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி, என்னோட விசிக சகோதரர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனா 6 சீட்டு வாங்குறீங்க, 6க்கு 6 ஜெயிச்சா கூட இது எப்படின்னா ஆட்சியில பங்கு பெற்று கொடுக்கும். ஓ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆளுங்கட்சி வந்து ஒரு 100 சீட்ல ஜெயிக்கிறாங்க, ஒரு 18 சீட் அவங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு, அந்த 18 சீட்டை கொடுக்கறவங்களுக்கு தான் ஆட்சியில பங்கு கொடுப்போம். இதுதானங்க அடிப்படை மூளை. நான் 6 சீட்டு வாங்குவேன், அவன் 150 சீட்ல ஜெயிப்பான், 150 120 அவன் ஜெயிக்கிறான்னா உங்களை ஏங்க அவன் பங்கு கொடுக்க போறான்? இது அடிப்படை புரிதல் தானே. அப்ப நீங்க அதை டிமாண்ட் பண்ணுங்கன்னா 30 சீட்டு போங்கன்னா, 40 சீட்டுக்கு ஒரு எலெக்ஷன் கூட போங்கன்னா, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அந்த நாள் அமையும் போது நீங்க கேட்கிற ஆட்சியில் பங்கு கிடைக்கும்ன்ற. நான் இப்படி வாதம் பண்ணிட்டு இருப்பேன் அண்ணங்களோட. இன்னைக்கு கடைசியில யாரும் ஆட்சி வேணா பங்கு வேணா போங்கடான்ட்டீங்க. நாங்க சீட்டு கம்மியாகிட்டு கூட ஆட்சியில் பங்கு வாங்கன்னு சொன்னா அது வாதம் வேற. ஆட்சி வேணா பங்கு வேணா போங்க, புரியலையே. அப்ப இத்தனை நாள் ஏன் அப்படி சொன்னீங்க? ஆட்சியில் பங்கு ஏன் கேட்டீங்க? இன்னைக்கு ஏன் வேணாம்னு சொன்னீங்க? எனக்கு புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு நாள் நல்ல அரசியல் சொல்லிக் கொடுத்தீங்களே, இப்ப இது புரியலையே, இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். தப்பு இல்லையே. சொந்த தம்பியில உங்ககிட்ட தம்பி கேட்கறேன், உங்க உடம்பா அதான் கேட்கறேன், உங்ககிட்ட கேட்கறேன், எதிரில் உட்காந்துருக்கு திருமான், நான் அப்படிதான் நினைச்சு கேட்கிறேன். இந்த வீடியோ அவர் பார்க்க வாய்ப்பு இருந்தா அது என்னோட நல்வாய்ப்பு. அவர் பதில் சொன்னாருன்னா நான் கத்துக்கிறேன், பதில் இருந்தா சொல்லுவேன். பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து இல்லை ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அவர் எதன் அடிப்படையில் வச்சு எனக்கு வேணாம் அப்படிங்கிறது சொன்னாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் முன்ன சொன்ன மாதிரி அவர் வந்து பழம்பெரும் தலைவர், பெரிய எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆதரவாக வந்து இருந்துட்டு வராரு. ரீசன்ட் டேஸில் வந்து அவர் குரல் கொடுக்காதது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படின்னு நான் கருத்துறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா அவர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி இது சொல்ல போகிறார்ல, மாத்தி சொல்ல போறாரா, ஜனவரி வரைக்கும் என்னென்ன அரசியல் மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்ததா சார் பார்க்கணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி. ஒரே வரியில சொல்லி முடிக்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆட்சி அதிகார கனவா போயிடக்கூடாது. அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. வாய்ப்புக்கு நன்றி.